ஜெய் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம். நான் உங்க சாய் ஷர்மி. சாய்ராம் ப்ளீஸ் சாய்ராம், ரிக்வெஸ்டா கேக்குறேன். என்னோட வாய்ஸ் லாஸ்ட் டைம் ஷிரடிக்கு போயிட்டு வந்த லாஸ்ட் 23rd போயிட்டு வந்ததுல இருந்தே அங்க பனி காரணமாக அதுவும் சொல்லலாம். அதுவுமே இல்லாம ஷிரடிக்கு போனா அந்த ஜல்ஜீரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சாய்ராம். அது நீங்க எல்லாம் குடிச்சிருப்பீங்களா? சாய் பக்தர்கள் ஷிரடிக்கு போனப்போ தெரியாது. நான் அதுக்கு ஒரு அடிக்ட். ஒரு தர்ஷனம் முடிச்சுட்டு அப்படி வந்த உடனே நேரா அந்த ஜல்ஜீரா கடைக்கு போறது, ஒரு ஜல்ஜீரா வாங்கி அப்படியே ஜில்லுன்னு அப்படி அந்த பனியில கூட ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ஜல்ஜீரா என் வயிற்றுக்குள்ள போயிருக்கோம் சாய்ராம். இதனால என்னோட த்ரோட் பயங்கரமான ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அஃபெக்ட் ஆயிருக்கு. ப்ளீஸ் 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 என்னை மன்னிச்சிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கேட்டுக்கோங்க சாய்ராம். இன்னைக்கு நான் பாபாவுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன் சாய்ராம். அதாவது பெண்களுக்கு ஒரு உகந்த ஒரு விஷயம், அதுதான் நான் சொல்ல போறேன் சாய்ராம். இந்த வீடியோவை முழுவதுமாக கேளுங்க. பாபாக்கு பெண்கள் தீட்டு டைம்ல சாப்பாடு இல்ல நெய்வேத்தியம் அப்படின்னு கூட சொல்லலாம், இது வைக்கலாமா, அதுதான் நான் சொல்ல போறேன். பாபாவே இதுக்கான ஒரு விடையை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு சாய்ராம். ஒரு பல லீலைகள் மூலமாக பாபா கொடுத்திருக்கார். அதுல எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சாய்ராம். ஒரு பெண் பக்தை இருந்தாங்க சாய்ராம். அவங்க பாபானா பயங்கர ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தி உள்ள ஒரு பெண் பக்தை. என்னனாலும் அவங்களுக்கு பாபா தான். அப்படி இருக்கிற ஒரு பக்தை அவங்களுக்கு பாபாக்கு சாப்பாடு வைக்காம அந்த பக்தை சாப்பிடவே மாட்டாங்களாம். ஒரு நாளும் மறக்க கூட மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பாபா மேல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தை. அப்போ அவங்களுக்கு பாபாவை வழிபடும் போது ஸ்டார்டிங் பீரியட்ல அவங்க பாபா கிட்ட ஒரு அடிக்ஷன், பாபா தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு இருக்கும் போது கொஞ்ச நாள் அந்த தீட்டு டைம்லயும் அவங்க சாப்பாடு வச்சுட்டாங்க பாபாக்கு. அதுக்கப்புறம் பாபாவு மேல ரொம்ப பாபாவோட கதைகள் கேட்டு பாபாவுடைய லீலைகள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பாபா மேல ஒரு பயங்கர ஒரு பக்தி, ஒரு அன்பு, அது இல்லாமல் ஒரு மரியாதை வந்துருச்சு. பாபா தான் பிரம்மதேவன், பாபா தான் தத்தாத்திரேயருடைய ஸ்வரூபம். அப்போ ஒரு பரபிரமமா இருக்கிற பாபா, ஒரு சிவன் அவதாரமா இருக்கிற நம்மளுடைய பாபாக்கு நம்ம எப்படி சாப்பாடு வைக்கிறது தப்பில்லையா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ண ஓட்டம் வருது சாய்ராம். அந்த டைம்ல அந்த பக்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு வருஷம் தொடர்ந்து பாபாக்கு அவங்க கையால சாப்பாடு வச்சு பழகிட்டு அதுக்கப்புறம் பயத்துல அவங்க அந்த பாபாக்கு அந்த நெய்வேத்தியமும் அவங்க சாப்பாடும் வைக்கிறத அந்த தீட்டு டைம்ல கட் பண்ணிடுறாங்க சாய்ராம். வைக்காம என்ன பண்றாங்கன்னா அவங்க மட்டும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட் அவங்க தூங்கும் போது பாபா அவங்களுடைய கனவுல வராரு. கனவுல அந்த பக்தை கிட்ட சொல்றாரு, அவங்க பேரு ஜனனி. ஜனனி, நீ மட்டும் சாப்பிட்டியே, எனக்கு சாப்பாடு கொடுத்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். அவங்க ரொம்ப அப்படியே அந்த கேள்வியை கேட்டு அப்படியே பயந்து மிரண்டு போய் அந்த கனவுல அப்படியே பாபாவை பாக்குறாங்களாம். பாபா காலில் போய் விழுந்து அப்படி கட்டி பிடிச்சி அழுகுறாங்களாம். சாயி, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எப்பவுமே உங்களுக்கு நான் என்னோட கையில நான் சாப்பாடு வச்சுட்டு தானே நான் சாப்பிடுவேன். ஆனால் என்னுடைய நிலைமை உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன், உங்களுக்கு புரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. பாபாக்கு புரியாமையா இருக்கும். பாபா தாயுள்ளம் கொண்டவர் ஆச்சே, துவரக்கமாயி தாயும் அவர் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு தாய்க்கும் அந்த உணர்வு என்னன்னு தெரியுமே. நம்ம என்ன நடக்கும், நம்ம எந்த டேட்ல நம்மளுடைய உயிர் பிரிய போது, நம்மளுக்கு அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் தெரியற ஒரு பிரம்மதேவன் தான் நம்மளுடைய பாபா. அப்படிப்பட்டவருக்கு தன்னுடைய பக்தைக்கு தீட்டு அப்படின்னு தெரியாமையா இருக்கும். ஆனால் பாபா அங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் அந்த பக்தை கிட்ட. உன்னுடைய அப்பா உன்னுடைய வீட்டுல இருக்கார், அவருக்கு 65 வயசு ஆகுது. அவருக்கு நீ சாப்பாடு கொடுத்த பாபா, நான் தப்பு பண்ணிட்டேன் பாபா அப்படின்னு சொல்லி அந்த பக்தை அந்த கனவுல அப்படி அழுகுறாங்களாம். அப்ப பாபா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கார். 3 நாள் நான் பட்னியா இருந்த தெரியுமா, எனக்கு எவ்வளோ பசிச்சுது தெரியுமா, ஒரு தண்ணி கூட நீ எனக்கு வைக்கல, நீ என்னை மறந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது பாபாக்கு எவ்வளோ பேர் வீட்டுல எவ்வளோ சாப்பாடு வைக்கிறாங்க. ஆனாலும் பாபா வாழ்ற ஒரு வீடும் துவாரகமாய்தான். அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் சாய்ராம். பாபா ஒரு புகைப்படத்திலையும் உயிரோடு இருக்கார். பாபா இருக்கிற ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு சிலையிலும் பாபா உயிரோடு இருக்கார். பாபா இருக்கிற வீடெல்லாம் ஒரு துவாரகமாய்தான். அப்போ அந்த பாபா உயிரோட்டமாக உட்கார்ந்துட்டு இருக்கார்.
நம்ம என்ன சாப்பிடுறோமோ அத பாபாக்கு நீங்க வைக்கலாம். பாபாவே இந்த கனவு மூலியமாக நம்மளுக்கு அதுதான் சொல்லியிருக்கார். இந்த ஜனனி அப்படின்ற பக்தை மூலியமாக நம்மளுக்கு அதுதான் சொல்லியிருக்கார். தீட்டு டைம்ல தைரியமா எந்த பயமும் இல்லாமல் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நீங்க பாபாக்கு சாப்பாடு வைக்கலாம். பாபா அதை ஆத்மார்த்தமா ஏத்துப்பார். பாபா அந்த இடத்துல அந்த ஜனனி கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். உன்னுடைய அப்பாக்கு நீ சாப்பாடு வச்சல அப்படின்னு கேட்டிருக்கார். இதுல ஒரு அப்பாக்கு சாப்பாடு வைக்கிறதுல அவருக்கு எந்த பொறாமையோட அந்த கேள்வியை கேட்கல. என்ன நீ உன் அப்பாவா நினைக்கல அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்கார். இந்த இடத்துல ஜனனியை அவர் குழந்தையாக பார்க்கிறார். அவர் ஜனனிக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கார். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். பாபாவை நம்ம எந்த உறவாக நினைச்சாலும் அந்த உறவாக பாபா நம்மளுக்கு மாறிடுவார். அதுதான் உண்மையான ஒரு விஷயம் சாய்ராம். தீட்டு டைம்ல பெண்கள் தைரியமாக நீங்க பாபாக்கு சாப்பாடு வைங்க. ஆத்மார்த்தமா பாபா அதை ஏத்துக்கிட்டு உங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவார். இன்னொரு லீலையை பாபா அற்புதமாக பண்ணியிருக்கார் சாய்ராம். அது என்ன அப்படின்னா, பாபா வாழ்ந்துட்டு இருக்க டைம்லயே இதுக்கான ஒரு விடையை கொடுத்துட்டு போயிருக்கார் நம்மளுக்கு. என்ன அப்படின்னா, பாபாவை தெரிந்த பக்தர்கள் பாய்ஜா பாய் அம்மா இவங்களை தெரியாம இருக்கவே முடியாது. ஏனால் பாபாவுக்கு காடு மலை அங்க இங்க தேடி போய் பாபாவுக்கு சாப்பாடு கொடுத்த ஒரு அம்மா தான் பாய்ஜா பாய் அம்மா. இந்த பாய்ஜா பாய் அம்மாவோட பையன்தான் தாத்தியா கோட்டே பாட்டில். இந்த தாத்தியாவுக்கு இந்த சாப்பாடு அவங்க கையில பாய்ஜாபாய் அம்மா கையில சாப்பிட்ட ஒரே ஒரு நன்றி கடனுக்காக தாத்தியா மேல வச்ச பாபாவுடைய பாசத்துக்காக தான் பாபாவோட உயிரே தாத்தியாக்காக பாபா தியாகம் பண்ணார். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இத பத்தி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் சாய்ராம். உங்களுக்கு தெரியாத பக்தர்களுக்கு நான் சொல்றேன். இப்ப பாய்ஜாபாய் அம்மா பாபா ஷிரடியில வாழும் போதே பாபா அவங்க கையால தான் பாபா சாப்பிட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, பாபாவுக்கு எப்போதும் மாதிரி அவங்க சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ பாபா ஒரு தெய்வம் அப்படின்னு பாய்ஜாபாய் அம்மாக்கு எடுத்த உடனே தெரியாது. பாபா ஒரு சின்ன பையன், பாபாக்குள்ள ஒரு பக்தி இருக்கு, பாபா ஒரு நல்ல ஒரு சோல், இதெல்லாம் பாய்ஜாபாய் அம்மாக்கு தெரியும். பாபா ஒரு தெய்வ குழந்தையாக பாபாவை அவங்க பார்க்கல. ஆனால் ஒரு கட்டம் ஆன பிறகு பாபா செய்யற அற்புதத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம், ஷிரடியில் அவர் வாழ்ற வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறம் பாய்ஜாபாய் அம்மாக்குள்ள ஒரு உணர்வு தெரிஞ்சிருச்சு. பாபா ஒரு தெய்வம் தான், பாபா ஒரு பரபிரம்மம், பாபா ஒரு தத்தாத்திரேயருடைய ஸ்வரூபம் அப்படின்னு பாய்ஜாபாய் அம்மா உணர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜனனிக்கு அதே ஒரு தாட் தான் வந்திருக்கு சாய்ராம். என்ன அப்படின்னா, அவங்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் அந்த தீட்டாயிருக்கு. அப்போ எப்பவும் தைரியத்தோட கொண்டு போய் பாபாவுக்கு சாப்பாடு அந்த துவரக்கமாயில குடுக்கிற நம்ம பாய்ஜாபாய் அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த தீட்டு டைம்ல பாபாவுக்கு ஆசையாக சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டாங்க. அவரைக்காய் பொரியல் எல்லாம் பண்ணி, சாம்பார் எல்லாம் பண்ணி, சப்பாத்தி ரைஸ் எல்லாம் பண்ணி பாபாக்கு அழகா பேக் பண்ணிட்டாங்க சாய்ராம். பேக் பண்ணி எல்லாம் வச்சுட்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, பாபா ஒரு தெய்வம் அப்படின்னு நம்மளுக்கு இப்போ உணர்ந்துட்டோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு தீட்டு ஆயிடுச்சு. நம்ம கையால பாபாக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது, அத பாபா ஏத்துக்க மாட்டார் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே அவங்க நினைச்சுக்கிட்டு அந்த சாப்பாடை கையில எடுத்துக்கிட்டு எப்பவுமே நேரா துவரக்கமாய்க்குள்ள போய் பாபாக்கு சாப்பாடு கொடுக்கற பாய்ஜாமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வெளியில அந்த ஸ்கிரீன் போட்டிருப்பாங்களாம். அந்த ஸ்கிரீனுக்கு வெளியில நின்னுக்கிட்டு யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு, இத நீ பாபா கையில கொடுத்துரு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாபாவே ஒரு பரபிரம்மம், என்ன யோசிக்கிறோம் நினைக்கிறோம் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது தன்னுடைய தாய் பாய்ஜாமா நினைக்கிறது தெரியாமையா இருக்கும். பாபாக்கு அது கேட்டுருச்சு. அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறது பாபாக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே பாபா என்ன பண்ணாராம், அந்த ஸ்கிரீன் போட்டிருந்த அந்த ஸ்கிரீனை விலக்கி பாய்ஜாமா அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாராம் சாய்ராம். இந்த டோன்லயே இதை நான் கேட்கும் போது எனக்கே அப்படியே ஒரு வியப்பா இருந்தது. பாபா கூப்பிடுற அந்த டோனே தன்னுடைய தாயை அவ்வளவு அழகா இருக்கும். பாய்ஜாமா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அந்த பாய்ஜாமா அந்த சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்களாம். அப்படியே திரும்பி பாபாவை பாக்குறாங்களாம்.
சாயி அப்படின்றாங்களாம். அந்த தாய்க்கும் அந்த அம்மாவுக்கும் உள்ள உறவெல்லாம் அவங்களாம் புண்ணிய பண்ணவங்க சாய்ராம். ஏனால் பாய்ஜாபாய் அம்மாலாம் இன்னைக்கு நான் ஷிரடிக்கு போய் அவங்களுடைய தாத்தியாவோட சமாதியை பார்க்கும் போதெல்லாம் பாய்ஜாபாய் அம்மாவுடைய அந்த போட்டோ அங்க இருக்கும். நான் ஒரு நாளும் அந்த தாயோடைய அந்த காலை வந்து தொட்டு கும்பிடாம அந்த ஷிரடியை விட்டு வந்ததே இல்லை. ஏன்னா இவங்களாம் ஒரு புண்ணிய ஆத்மா, ஒரு புண்ணிய சோல். பாபா இவங்க கையால பாபாவுக்கு சாப்பாடு கொடுத்திருக்காங்கன்னா அந்த கை எவ்வளவு புண்ணியம் பண்ணது அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட அந்த தாய் தான் பாய்ஜாமா. இந்த பாய்ஜாமாவை சாயி அப்படின்னு கூப்பிடுறாங்களாம். கூப்பிட்டதுக்கு அப்புறம் பாபா சொல்றாராம், ஏன் உன் கையால எனக்கு சாப்பாடு கொடுக்கல, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாராம். உடனே பாய்ஜாமா சொல்றாங்களாம், இல்ல சாயி அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மலுப்புறாங்களாம். அப்போ சாயி சொல்றாராம், உனக்குள்ள இருக்கிற இந்த மாற்றம் இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதுக்கு நான் என்ன பண்ண பாய்ஜாமா அப்படின்னு கேக்குறாங்களாம். பாய்ஜாமாக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சாம், மிரண்டு போயிட்டாங்களாம். சாயிக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போ சாயி இத பட்டும் படாம அப்படி கேக்குறாராம், இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் என்ன பண்ண பாய்ஜாமா உன் பையன் அப்படின்னு கேக்குறாராம். இதை கேட்ட உடனே பாய்ஜாமா கண்ணுல இருந்து அப்படி தண்ணி கொட்டுதான் சாயிராம். அப்ப பாய்ஜாமா சொல்றாங்களாம், இல்ல சாயி நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என் கையால உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது சாயின்னு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல பாய்ஜாமா, நான் உன் குழந்தை, நீ என்னுடைய தாய், ஒரு தாய்க்கு இதெல்லாம் இருந்தா ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாம் பாய்ஜாமா, இது ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லி பாய்ஜாமாட்ட சொல்லிட்டு போயிருக்கார் சாய் வாழ்ந்த டைம்லயே. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பாபா வாழும் போதே தீட்டு டைம்ல சாப்பாட வாங்கி ஆசையாக சாப்பிட்டிருக்கார் பாய்ஜாமா கையில இருந்து. ஜனனி கிட்டையும் வந்து இதுதான் சொல்லியிருக்கார், எனக்கு ஒரு தகப்பனா நினைச்சு நீ சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுதான் உண்மையான ஒரு விஷயம் சாய்ராம். தீட்டு டைம்ல பெண்கள் தைரியமாக பாபாக்கு சாப்பாடு வைங்க சாய்ராம். இன்னொரு விஷயம் எனக்கு நடந்த ஒரு விஷயம் சாய்ராம், என்ன அப்படின்னா, நானுமே பாபாவை ஸ்டார்டிங்ல வழிபடுற அந்த டைம்ல பாபாக்கு நான் இதே மாதிரி நானுமே, ஆனா இதெல்லாம் இந்த கதையெல்லாம் எனக்கு இப்பதான் இந்த லீலைகள் எல்லாம் நம்ம ஆத்மார்த்தமாக நான் கேட்கிறேன், நான் படிக்கிறேன். நாம் தெரியறதுக்கு முன்னாடியுமே நானுமே சாய் மேல இருக்கிற ஒரு வெறித்தனமான ஒரு பக்தை தான், ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தை தான். நானுமே ஒரு நாளும் என்னுடைய சாய்க்கு சாப்பாடு வைக்காம என் சாயை நினைக்காம நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் பாபா வழிபடுற அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல எல்லாம் சாயிரம் பாபாக்கு சாப்பாடு வச்சுட்டே இருந்தேன். ஒரு உணர்வு எனக்குள்ளேயும் சில பேர் சொல்லி என்னோட மைண்டையும் மாத்திட்டாங்க. பாபாக்கெல்லாம் இந்த மாதிரி தீட்டு டைம்ல வந்து சாப்பாடெல்லாம் வைக்க கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்குள்ளேயுமே ஒரு உணர்வு வந்துருச்சு, பாபாக்கு நம்ம வைக்க கூடாதோ, நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயும் தோணி நானும் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபர்ஸ்ட் டேவே, அதாவது இந்த தீட்டான ஃபர்ஸ்ட் டேவே நான் பாபாக்கு அந்த சாப்பாடு வைக்கல. அன்னைக்கு மத்தியானம், அதாவது காலையில நான் வைக்கிற சாப்பாடு பாபாக்கு டிஃபன் வைக்கல, நான் சாப்பிட்டுட்டேன். மத்தியானம் என்னுடைய அந்த டைம்ல நான் தூங்கிட்டேன். மத்தியானமே நான் தூங்குறேன். அந்த டைம்ல எனக்கு ஒரு கனவு அப்படின்னு சொல்றதோட எனக்கு ஒரு குரல் கேக்குது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். நம்மளுடைய வீட்டுல நம்மளுடைய பூஜை அறையில இருக்கிற ஒரு வாலும் நம்மளுடைய ரூம்ல இருக்கிற வாலும் சேம் வால். என்னோட ரூம்ல நான் தலை வச்சு படுத்துட்டு இருக்கேன் செவுத்துக்கிட்ட, அதுக்கு பின்னாடி நம்மளுடைய பூஜை அறை இருக்கு. அப்போ அங்கிருந்து எனக்கு ஒரு குரல் மட்டும் கேக்குற மாதிரி இருக்கு சாய்ராம். அந்த செவரை இப்படி தட்டி ஒரு குரல் மட்டும் கேக்குது, எனக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும் கொடு அப்படின்னு சொல்லி இந்த வாய்ஸ் மட்டும் கேக்குது. எனக்கு அது புரியல. சடனா எனக்கு அது கனவா நினைவான்னு தெரியல. நான் டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டேன். இது என்னவா இருக்கும்? அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்றேன், நான் எப்பவுமே பாபாக்கு காலையில அந்த தோசையும் சில டைம் கார சட்னியும் வைப்பேன், சில டைம் தக்காளி சட்னி இந்த மாதிரி செஞ்சு வைக்கிற பழக்கம் எனக்கு. அப்போ இத வந்து கரெக்டா எனக்கு இந்த வார்த்தை மட்டும் எனக்கு கரெக்டா கேக்குது சாய்ராம். அப்போ நானுமே உணர்ந்த பாபா என்ன சாப்பாடு வைக்க சொல்றார், இதுதான் ஒரு உண்மையான விஷயம். நான் உணர்ந்து அன்னைக்கு மத்தியானமே நான் யார் சொன்னதும் கவலைப்படாம ஓடி போய் நான் என்ன சாப்பிட்டனோ அதை எடுத்து பாபாக்கு வச்சுட்டு தான் நான் சாப்பிட்டேன். ஏனால் நம்மளுடைய அன்னத்தை கொடுக்கிற நம்மளுடைய தெய்வம் தான் நம்மளுடைய சாய். அன்னதானம் அப்படின்றது நம்மளுடைய சாய்க்கு ஒரு பெரிய ஒரு குடுப்பனை அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாபாவுடைய பக்தர்கள் அன்னதானம் பண்றது அப்படின்றது ஒரு விசேஷமான ஒரு விஷயம் சாயிரம். அப்படி இருக்கும்போது
அந்த அன்னத்தை வழங்குற நம்மளுடைய பரபிரம்மமான நம்மளுடைய சாய்க்கு எந்த வீட்டுல சாயோடைய புகைப்படமோ இல்ல ஒரு சிலையோ இருக்கோ, தயவு செய்து நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை பாபாவுக்கு கொடுங்க. பாபா கண்டிப்பா உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார். ஒரு நாளும் பாபாக்கு வைக்காம சாப்பிடாதீங்க. நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, மனசுல சாப்பிடறதுக்கு ஒரு வாய் சாப்பிடறதுக்கு முன்னாடி சாயி அப்படின்னு சொல்லிட்டு சாய் உங்க பக்கத்துல நிக்கிற மாதிரி நினைச்சிட்டு அந்த சாப்பாடை சாயோட வாயில குடுக்கற மாதிரி ஒரு இது பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உங்க மனசுக்கு தெரியும், அவ்வளவுதான், அது போதும். பாபாக்கு நீங்க சாப்பாடு கொடுத்ததுக்கான சமம் தான் இந்த ஒரு விஷயம். அதுதான் உண்மையான ஒரு விஷயம் சாய்ராம். தயவு செஞ்சு பாபாக்கு சாப்பாடு வைங்க. உங்க எல்லோரையும் பாபா ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த லீலைகள் மூலம் பெண்கள் தைரியமாக பாபாக்கு சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்றேன் சாய்ராம். உங்க ஆதரவும் அன்பும் எப்பொழுதும் நம்ம உதி சேனலுக்கு இருக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.